மாவட்டத்தில் பல்வேறு குற்றச்சம்பவங்களில் ஈடுபட்டு வந்த ரவுடி முன்விரோதம் காரணமாக குத்தி கொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வாய் தகராறு கைகலப்பாக மாறி கொலையில் முடிந்தது எப்படி? தேனி மாவட்டம் பெரியகுளம் கீழ வடகரையில் உள்ள அழகர்சாமிபுரம் பகுதியைச் சேர்ந்தவர் கண்ணதாசன் என்ற முட்டக்கண்ணன். 30 வயதான இவர் மீது பெரியகுளம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் பல்வேறு திருட்டு, வழிப்பறி உள்ளிட்ட குற்ற வழக்குகள் வெவ்வேறு காவல் நிலையங்களில் பதிவு செய்யப்பட்டுள்ளன. கடந்த 22ஆம் தேதி அப்பகுதியில் நடந்த கோவில் திருவிழாவின் போது அழகர்சாமிபுரத்தைச் சேர்ந்த கரண்குமார் என்பவரிடம் பிக் பாக்கெட் அடிக்க முயன்றுள்ளார் கண்ணதாசன். அப்போது கையும் களவுமாக சிக்கிய கண்ணதாசன் கரனுடன் தகராறில் ஈடுபட்டு அவரை தாக்கியதுடன் அவரது கையில் கடித்து வைத்து விட்டார். இதனை அங்கிருந்தவர்கள் தடுத்து இருவரையும் விலக்கிவிட்டுள்ளனர். இந்நிலையில் கரண்குமாரை தாக்கியதை அறிந்த அவரது தம்பி புகழேந்தி மற்றும் நண்பர்கள் சிலர் ஆத்திரத்தில் கண்ணதாசனிடம் 2 தினங்களுக்கு முன் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளனர். அப்போது அவர்களுக்குள் வாய் தகராறு முற்றி கைகலப்பாக மாறியுள்ளது. இதில் கண்ணதாசனை உருட்டுக்கட்டையால் சரமாரியாக தாக்கியதுடன் கத்தியால் குத்திவிட்டு அங்கிருந்து தப்பியோடி தலைமறைவாகிவிட்டனர். இரத்த வெள்ளத்தில் சரிந்த கண்ணதாசனை அக்கம்பக்கத்தினர் மீட்டு பெரியகுளம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். பின்னர் மேல் சிகிச்சைக்காக தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். ஆனால் வரும் வழியிலேயே கண்ணதாசன் உயிரிழந்து விட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். கண்ணதாசனின் தாய் தமிழ்ச்செல்வி அளித்த புகாரின் பேரில் கரண்குமார், அவரது தம்பி புகழேந்தி மற்றும் நண்பர்களான அழகர், லிங்கேஸ்வரன், சார்லி ஆகிய 5 பேர் மீதும் பெரியகுளம் போலீசார் வழக்கு பதிவு செய்து கைது செய்தனர்.